Hello friends, welcome to Krish Creation. நம்மளோட சேனல்ல இப்ப போட்டோஷாப்க்கு எடிட்டிங்க்கு தேவையான எசென்ஷியல் டூல்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரிமைனிங் இருக்கிற டூல்ஸ் பத்தி நம்ம அதோட கண்டினியூஷனா பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா லேசோ டூலு. ஸோ இந்த லேசோ டூல் எதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் இந்த லேசோ டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேசோ டூல் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி நான் வந்து பென்சில் மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் ட்ரா பண்ணுறனோ பண்ணிவிட்டு கரெக்டாக நான் எங்கே ஆரம்பிச்சனோ அங்கே இடத்துல நான் வந்து முடிச்சிட்டேன்னா வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா? ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் வச்சுட்டு அகைன் நான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேசோ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி இது மட்டும் நான் வந்து கட் பண்ணி நான் வந்து எந்த இடத்துல என்னோட பேக்ரவுண்ட் வந்து பிளேஸ் பண்ணுமோ ஸோ அந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த லேசோ டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ பாலிகான் லேசோ டூல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாலிகான் லேசோ டூல் எதுக்கோசரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டா நம்ம வந்து பண்ணோம். ஸோ இந்த பாலிகான் மேல என்ன ஆகும்னா ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து இது வந்து கட் பண்ணும். ஸோ எந்த மாதிரின்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இதை மட்டும் நான் வந்து போர்ஷன் கட் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இது வந்து ஸ்ட்ரைட் லைனு ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஸோ எது மாதிரி வேணாலும் நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னா பாலிகான் மேலே என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டா வந்து மட்டும்தான் இது வந்து கட் பண்ணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கேர்வ் ஷேப்லாம் வந்து இது வந்து கட் பண்ணாது. ஸோ இது பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்க எதெல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பில்டிங்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து கட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க பாலிகான் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து கட் ஆகும். ஸோ அது எப்படி நான் இப்போ வந்து சொல்றேன். இப்போ இதை வந்து அகைன் நான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வாட்டி இப்போ இதை வந்து என்ன பண்ண போறேன்னா மூவ் டூல் யூஸ் பண்ணி இங்க பாருங்க. ஸோ இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து இதை மட்டும் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த நான் எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் ஸோ பாலிகான் மேலே என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டா மட்டும் அந்த லைன் ஷேப்ல மட்டும் தான் இது வந்து கட் ஆகும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டூல் வந்து ஏதாவது பில்டிங்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணணும்னா இது எங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து நெக்ஸ்ட் டூல் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் லேசோ டூல். ஸோ இந்த மேக்னெட்டிக் லேசோ டூல்ன்றது என்னன்னா ஸோ இங்கே எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபிளெக்சிபிளா வந்து இது வந்து கட் ஆகும். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஒரு இமேஜை நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும் அப்படின்னோம்னா ஸோ நீங்க வந்து கண்ட்ரோல் பிளஸ் அழுத்தினீங்கன்னா ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஜூம் இன் பண்ணிட்டேன். ஸோ ஜூம் இன் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டூல் இருக்குல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இங்க வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க எந்த எலிமெண்ட்ஸ் வந்து கட் பண்ணுமோ ஸோ நீங்க அதுக்கு நேரா நீங்க அந்த கர்சர் மட்டும் மூவ் பண்ணீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கும். இங்க பாத்தீங்களா? ஸோ நான் எதுவுமே வந்து கிளிக் பண்ணல. ஸோ வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டைம்ல வந்து எதுவுமே எனக்கு தேவையான இடத்துல எனக்கு பாயிண்ட்ஸ் வரல அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இங்க பாயிண்ட் வேணும் அப்படின்னா நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இது ஜஸ்ட் எந்த எந்த ஷேப்ல வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்க கர்சர் மூவ் பண்ணீங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அதுவே வந்து இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கும். இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் அதுக்கு மேல வந்து கரெக்டா வந்து நான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அதோட ஷேப் வந்து அதே அசைன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மேக்னெட்டிக் டூல் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். நீ பாருங்க. இதை வந்து நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கே வந்து நான் இப்போ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அகைன் நான் வந்து இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ மூவ் டூல் வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை வந்து நான் மூவ் டூல் யூஸ் பண்ணிட்டு அகைன் வந்து எனக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ அதை வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து நான் வந்து பிளேஸ் பண்றதுக்கு காரணம் வந்து சும்மா உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னுக்கோசரம். ஸோ இதுவே நீங்க ஒரு போட்டோ இந்த பர்சனோட போட்டோ மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் டூல் வந்து
இந்த மேல இருக்கிற இந்த ரெண்டு லேசோ டூலோட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே மேனுவலாகவும் நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணி பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் இந்த மேக்னெட்டிக் லேசோ டூல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 3 டூலுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுவே வந்து நம்ம இந்த ரெண்டு டூல் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி பண்ணணும். ஸோ ரெண்டு டூலுமே நான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு நியூ ஃபைல் ஃபோல்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு நியூ இமேஜும் நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் எப்படி ரெண்டு டூல் மெர்ஜ் பண்ணி பண்ணுறதும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சப்ராக்ஷன் அடிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மெர்ஜ் டூல், ஸோ இதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இந்த மேக்னெட்டிக் டூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் டைகரோட இதை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க இந்த போர்ஷனும் வந்து சேர்ந்து கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, ஸோ அகைன் நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கோசரம், ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறத சப்ராக்ட் பண்ணும் அப்படின்னம்னா, ஸோ இந்த செகண்ட்ல இருக்குல்ல, ஸோ இந்த செலக்ஷன் வந்து மெர்ஜ் டூலில் செலக்ட் பண்ணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ எந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணுமோ ஸோ அகைன் வந்து இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ நான் அகைன் வந்து எந்த போர்ஷன் எனக்கு வேணான்றதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் இதை வந்து நான் எடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து சப்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க லேயர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம வந்து சப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ரெண்டு டூல் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த பாலிகானல் டூல் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இது வந்து கட் ஆகும்ட்டு. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் இப்போ கட் பண்ண போறேன். ஸோ இங்க இருந்து இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் இந்த ஸ்ட்ரைட் லைன் நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒரு லைன் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எது வரைக்கும் போகணுமோ ஸோ நான் அது வரைக்கும் நான் வந்து இப்போ கட் பண்ணிக்க போறேன். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டூலில் நம்மளால கட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ நான் எங்கே ஆரம்பிச்சனோ ஸோ அந்த இடத்துலயே வந்து நான் வந்து இதை முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஸோ இந்த டூல் இருக்குல்ல, ஸோ இந்த டூல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷனோட ஸோ நம்ம இன்னொரு செலக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ ஆட் டு செலக்ஷன் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து ஆட் டு செலக்ஷனு, இது வந்து சப்ராக்ட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆட் டு செலக்ஷன் கொடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் டூல் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்க போறேன். ஸோ அது வந்து நான் எங்கேருந்து கிளிக் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போர்ஷன்ல வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த பர்டிகுலர் ஷேப் வேணுமோ ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கியூ ஷேப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம இந்த மாதிரியான ஒரு டூல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ கரெக்டாக அந்த கார்னர் வரைக்குமே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக நம்ம இதில் மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செலக்ட் ஆகிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நான் இந்த டூல் நம்ம இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஸோ நம்மளோட ஃபுல் பில்டிங்குமே இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே நான் இதை வந்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸோ அடிஷன் செலக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட எல்லா போர்ஷனுமே நமக்கு எது எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுலயே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா இதுல ஏதாவது நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணும் இந்த ஸ்பேசிங் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்து நீங்க வந்து அன்செலக்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வேணுமோ ஸோ நீங்க அதை வந்து நீங்க கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து எனக்கு வேணாம். ஸோ அதனால இதை வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன ஆகுனா இதை வந்து நான் டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஸோ எந்த போர்ஷன்லாம் உங்களுக்கு வேணாமோ ஸோ அதெல்லாமே நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா ஸோ இதை மட்டும் பர்டிகுலர் இதை வந்து செலக்ட் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு மேலே நமக்கு வராது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் T அழுத்திக்கோங்க. ஸோ இந்த மூவ் டூல் வச்சு நீங்கள் இதை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து நான்
பாத்தீங்களா? ஸோ இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேசிங் இருந்த இடம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பர்டிகுலர் பார்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்க தனியாவே நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த லேசோல் டூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் டூல்ஸ் பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வச்சா நீங்க அதையும் போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதையும் ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.